வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டேலி டுட்டோரியலில் பேரோல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேலரி தான். சேலரி அப்படின்னா என்ன, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன சின்ன கம்பெனியில் 10,000 5,000 ஒரு 5,000 அப்படின்னு சொல்லி ஒரு சைன் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த பேரோலுக்கு வேலையே இல்லை, ஸ்ட்ரைட்டாக நம்ம சேலரி அப்படின்றத போட்டுக்கலாம். பெரிய பெரிய கம்பெனியில் கவர்மெண்ட் ஆஃபீஸு, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் சேலரிக்கு. அதாவது பேசிக் பே, ஹச்ஆர்ஏ, டிஏ, கன்வென்சி, போனஸு, ஓவர் டைம், பிஎஃப், இஎஸ்ஐ, என்பிஎஸ்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். டிடக்ஷன்ஸ் இருக்கும், கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 10 பேர் அப்படின்னா ஈஸியாக போட்டு எக்ஸலில் போட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒரு 2,000 பேர் 3,000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு இந்த மாதிரி சேலரி மந்த்லி போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மேனுவலாக போடணும் அப்படின்னா. ஸோ டேலியில் அந்த பிரச்சனை இல்லை. இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் 5,000 பேர்த்துக்கு சேலரியை நம்ம நீட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து டேலியில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் மாற்றி எதையாவது ஒரு ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா சேலரி எல்லாருக்கும் தப்பாக போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக எப்படி அந்த ஸ்ட்ரக்சரை செட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு தடவை செட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் மந்த்லி சேலரி பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் அவங்கள அப்டேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேலியில் F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டிங் ஃபியூச்சரில் மெயின்டைன் பேரோல் அப்படின்றத ஒன்று எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின்டைன் மோர் தென் 1 பேரோல் காஸ்ட் கேட்டகரி. இது வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம். பெரிய கம்பெனியாக இருந்தால் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும், அந்தமாரி வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் இன்ஃபோ, பேரோல் வவுச்சர் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த 2 ஆப்ஷனும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பேரோல் இன்ஃபோக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வரேன். கேட்டகரி, எம்ப்ளாய் குரூப், எம்ப்ளாய்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் பொறுமையாக. ஃபஸ்ட்டு பே ஹெட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் எம்ப்ளாய் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பே ஹெட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூனிட் ஆஃப் ஒர்க்கு, அட்டண்டன்ஸ், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இங்கே பே ஹெட்டை க்ரியேட் பண்ணும்போது யூனிட்டு அட்டண்டன்ஸ்லாம் கேட்கும். இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தால் தான் இது உள்ளே போய் உங்களால் கண்டிப்பாக செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுப்போம், மந்த்லி, டேஸ், ஓவர் டைமாக இருந்தால் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி இதை வச்சு தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த யூனிட்டை க்ரியேட் பண்ணுறது தான் யூனிட் ஆஃப் ஒர்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஆர்எஸ் அப்படின்னா ஹவர்ஸ் அப்படின்றது நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எம்டிஎஸ் அப்படின்னா மந்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மந்த்ஸ் அப்படின்றதையும் க்ரியேட் பண்ணிட்டேன். டேஸ் இதை வந்து நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சிம்பிள் யூனிட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி காம்பவுண்டட் க்ரியேட் பண்ணணும். காம்பவுண்டட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது பர் டேவுக்கு வந்து 80 days 8 hours அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ ஒரு சில கம்பெனியில் 12 hours இருக்கும், 10 hours இருக்கும், 8 hours இருக்கும், 6 hours கூட இருக்கும். கம்பெனி பேஸ் தான் அது. நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியில் ஷிஃப்ட் எவ்வளோ நேரமோ அதை கொடுத்துக்கலாம். டேனா 24 நேரமாச்சா அப்படின்னு 24 நேரம் போகக்கூடாது. இதை செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஹவர்ஸ்னால் 60 minutes, அது நம்ம தேவையில்லை. 1/2 hour ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மூவ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். மந்த்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களோட ஒர்க்கிங் டைமை வச்சு நீங்கள் ஒரு மாதத்தில் சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா
22 days தான் ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். சனி ஞாயிறு 2 நாளுமே லீவ் விட்ருவாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 26 சண்டே மட்டும் லீவ் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஆவரேஜாக 26 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். மந்த்ஸ் அப்படின்றது 26 days அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் காம்பவுண்டன்ஸ் அப்படின்றது. இப்போ இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை நல்லா செட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஒர்க்ஸ்னால் இப்போ என்னென்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது அட்டனன்ஸ். அட்டனன்ஸ்னாலே நமக்கு என்ன ப்ரெசன்ட் ஆப்ஷன் தான் ஞாபகத்துக்கு வரும். ப்ரெசண்ட்டு இது வந்து அட்டனன்ஸ் லீவ் வித் பே, அதாவது அட்டனன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்கு ரீசன். பட் அதேமாதிரி ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் வித்தவுட் பே, அவங்க வரலன்னா அன்றைக்கி பே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கு மீனிங்கு. அடுத்தது ஓவர் டைம். ஓவர் டைம் அப்படின்னா இது வந்து ப்ரொடக்ஷன். அவங்க இது வந்து ஹவர்ஸ் பேஸ்டு வரும் இல்லையா, அவங்க வர அன்னைக்கு ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ்க்கு மட்டும் சேலரி அப்படின்றது. ஓகேவா? இப்போ நம்ம பே ஹெட்ஸுக்கு போகலாம். பே ஹெட்ஸ் அப்படின்னா இதில் தான் ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. பே ஹெட்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் பே. பேசிக் பே இதில் லிஸ்ட் ஆஃப் பே ஹெட்ஸ் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாய் அப்படின்னா எம்ப்ளாயி மந்த்லி லேர்ன் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாய் அப்படின்னு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பேசிக் பே, ஹச்ஆர்ஏ, டிஏ, கன்வென்சி இந்த மாதிரிலாம் இதுக்கு கொடுக்கணும். டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய் அப்படின்னா எம்ப்ளாயோட சேலரியிலேருந்து அமௌண்ட்டை நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த அமௌண்ட்டெல்லாம் டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய் அப்படின்ற கொடுக்கணும். இதில் வந்து எம்ப்ளாய் ஸ்டேட்டரி டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்கிட்டேருந்து இதுவும் டிடெக்ட் தான் பண்ணுவோம். இது வந்து டேக்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸு ரிலேட்டடாக, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக, இந்த இஎஸ்ஐ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்டேட்டரி டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெறும் டிடெக்ஷனுங்கிறது வேறு, ஸ்டேட்டரி வெறும் டிடெக்ஷன் அப்படிங்கிறது சேலரி அட்வான்ஸாக கொடுத்துருப்போம், அதை டிடெக்ட் பண்ணுவோம். இல்லைனா கேண்டீனுக்கு ரிலேட்டடாக கேண்டீன் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டேக்ஸ் ரிலேட்டடான அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டேட்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா கம்பெனியை நம்மளோட சேலரியிலேருந்து இல்லாமல் கம்பெனி நம்மளுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டேக்ஸ் கட்டுறது, பிஎஃப் கட்டுறதா இருக்கட்டும், இஎஸ்ஐ கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை இதில் வச்சுக்கணும். இது வந்து சேலரி பே ஸ்லிப்பில் நம்மளுக்கு வராது. கிராஜுவேட்டினா நம்மளுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அவங்க எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க நமக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் அதை கொடுத்துக்கணும். லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னா எம்ப்ளாயிக்கு நம்ம ஏதாவது லோன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்ற அமௌண்ட்டை நம்ம கொடுத்துருவோம். ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளோட கம்பெனிக்காக அவங்க அமௌண்ட்டை போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க, அது சேலரியோட வாங்கிப்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணா அப்படின்னு சொல்லி பில்லோட கிளைம் பண்ணிப்பாங்க. அதான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பேசிக் பே அப்படின்றதுக்கு ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாய் அப்படின்றதும், ஃபிக்ஸடுனா நிலையானது, வேரியபிள்னா மாறிக்கிட்டே இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அதனால் ஃபிக்ஸடே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு விஷயம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அப்படி இதுக்கு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போய் குரூப்பில் ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா சேலரி அப்படின்னு, இதுக்கு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இது ஒரு சப் அண்டரே கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ சொன்னால் புரியாது. பேகட்ஸுக்கு வந்துக்கிறேன். பேசிக் பே, ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாய், ஃபிக்ஸடு. இப்போ இந்த சேலரி அப்படின்றது நமக்கு வரும். இதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணேன். இன்னும் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். சேலரி அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு பே ஸ்லிப் இருக்கு இல்லையா, அதாவது சேலரி பில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இது எப்படி இந்த நேம் எப்படி வியூ ஆகணும், பேசிக் பேனே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் யூஸ் ஃபார் கால்குலேட் ஆஃப் கிராஜுவிட்டி. இந்த அமௌண்ட் வந்து கிராஜுவிட்டியில் கால்குலேட் பண்ணுமா அப்படின்னா எஸ் கொடுங்க. ஏன்னா கிராஜுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேலையும் டியர்னன்ஸ் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுலேயும் மட்டும்தான் கிராஜுவிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் இது ரெண்டுக்கும் எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேலரியை வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி என்ன யூனிட்டில் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சேலரி வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, அட்டண்டன்ஸ் வச்சு. அவங்க வந்து வர அன்றைக்கி 26 நாள் எத்தனை நாள் வந்திருக்காங்களோ அதுக்கு மட்டும் அட்டண்டன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். அட்டண்டன்ஸை நான் கொடுத்துக்கிறேன். அதில் ப்ரெசன்ட் எத்தனை நாள் போடுறோமோ அந்த நாள் மட்டும் கொடுத்துருவோம். கால்குலேட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்து. இங்கே போய் நீங்கள் டேஸ்ன்னு கொடுத்துடாதீங்க. இப்போ 10,000 ரூபா சேலரி போடுறோன்னா 30 நாளைக்கு 3 லட்ச ரூபா போயிடும். மந்த்ஸ் அப்படின்னு கொடுவோம். ஒரு மாதத்துக்கு தான் நம்ம சேலரி போடுவோம் இல்லையா. இது வந்து ஆஸ் பர் காலண்டர் பீரியட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா டிஃபைன்லாம் நீங்களாக போடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், கரெக்டாக பண்ண முடியாது. காலண்டர் பீரியட்னா ஒரு மாதம் 30 வரும், ஒரு மாதம் 31 வரும், ஒரு மாதம் 28 கூட வரும். அதனால் காலண்டர் பீரியடே கொடுத்துக்கோங்க. நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, பேசிக் பே எப்படி அப்படின்றது தெரிஞ்சிட்டோம். அடுத்தது டிஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து என்ன டிஏன்னா என்ன, இதுவும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி தான். டியர்னன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விலைவாசிகள்லாம் அப்பப்போ உயருது அப்படின்னா அதை வந்து அந்த எம்ப்ளாயி வந்து சமாளிக்கிறதுக்காக அந்த விலைவாசிகளை வச்சு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக இது கொடுக்குறது தான். ஸோ அதனால் இதுவும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயிஸ் அப்படின்றது இதை நான் கொடுத்துக்கிறேன். ஃபிக்ஸடு, இதுக்கும் நீங்கள் சேலரி அப்படின்றத கொடுத்துருங்க. இது பேசிக் பே ஸ்லிப்பில் வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர்னன்ஸ் அலவன்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கிராஜுவிட்டியில் இது கால்குலேட் ஆகும்னா இதுவும் பே ஸ்லிப் ரெண்டும் தான் கால்குலேட் ஆகும், வேறு எதுவுமே ஆகாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டட் வேல்யூவில் கொடுக்குறோம். காம்பவுண்டட் வேல்யூவில் நார்மல் ரவுண்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து டிடக்ஷன் டோட்டல் இருக்குது, ஏர்னிங் டோட்டல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டோட்டல்லேருந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்போம். இது வந்து கரண்ட் ஏர்னிங் டோட்டல்ஸ், அதாவது இப்போ வரைக்கும் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த டோட்டலு. இது வந்து பார்த்திங்கன்னா சப் டோட்டல், கரண்ட் சப் டோட்டல், ஏர்னிங்ஸ் ப்ளஸ் டிடக்ஷன், இது ரெண்டையும் இது பண்ணி சப் டோட்டல் என்ன வருதோ அதுலேருந்து வர அமௌண்ட். ஸோ ஸ்பெசிஃபைனா நம்ம எதுலேருந்து இதை கால்குலேட் பண்ண சொல்கிறோமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபை ஃபார்முலா வந்து ஆட் பேசிக் பேல மட்டும் எடுக்கிறோம். என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17% வந்து டிஏ வந்து இப்போ எடுக்கிறாங்க. அதாவது இப்போ சமீபமாக, ஆனால் அது அப்போ 6 மந்த் ஒன் வாட்டி விலைவாசி ஏறிச்சுன்னா அது டிஏயோட பர்சன்டேஜும் ஏறும். விலைவாசி கம்மியாச்சு அப்படின்னா டிஏயோட பர்சன்டேஜ் கம்மியாகும். ஸோ அதனால் இப்போ நான் இதை சும்மா ரஃபாக போட்டுக்கிறேன். அதாவது பேசிக் பே அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 17% வந்து டிஏ கால்குலேட் ஆகும். ஓகே, இப்போ டிஏன்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி தான். இதுவும் ஃபிக்ஸட் வேல்யூ. இதுக்கும் நான் சேலரி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பே ஸ்லிப்பில் வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அண்ட் அலவன்ஸ் அப்படின்றது வரணும். கிராஜுவிட்டியில் கால்குலேட் ஆகும்னா எதுவுமே ஆகுது. கிராஜுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே அண்டு டிஏ ரெண்டு மட்டும்தான் கால்குலேட் ஆகும். வேறு எதுலையுமே வேறு எந்த லேர்னிங்லேயும் அது கால்குலேட் ஆகாது. ஆனால் இதுக்கப்புறம் நோ கொடுத்துடலாம். இதுவும் நான் காம்பவுண்டட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இங்கே நார்மல் 1, இதுவும் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. இதுவும் பேசிக் பேலேருந்து தான் எடுப்பாங்க. பேசிக் பேலேருந்து இப்போ இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 வகையான பர்சன்டேஜ் இருக்கும். ஹச்ஆர்ஏ வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து மெட்ரோ சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50%, அதாவது பேசிக் பேல 10,000 ரூபா வாங்குறாங்கன்னா 2க்கு 5,000 ரூபா கொடுப்பாங்க. அதுவே நார்மலாக இப்போ ஒரு நார்மல் சிட்டின்னு சொன்னோம்னா இப்போ திருப்பூர், திருச்சி, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 40% எடுப்பாங்க. இது இல்லாமல் ஏதாவது வில்லேஜில் ஒன்றியத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 10% தான் கொடுப்பாங்க. சரியா, இது ரியல் டைமில் போடும்போது அவங்க என்ன பர்சன்டேஜ் யாருக்கு போடுறாங்களோ அதை நம்ம கொடுத்துக்கணும். நம்ம சும்மா இப்போ 40% அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன்.
இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்தது கன்வெயன்சி. இதுவும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி தான். ஃபிக்ஸடு சேலரி அப்படின்றதே கொடுத்துக்கிறேன். இங்கே பே ஸ்லிப்லாம் அதே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட் பர் மந்த்துக்கு நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்ட்டு. ஃப்ளாட் ரேட்டுனா அவங்களுக்கு மாதம் அவங்க ஆஃபீஸ் வராங்க, லீவ் போடுறாங்க, வராங்க வரல அதெல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுதான் ஃப்ளாட் ரேட் அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ். இதுவும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி தான். ஃபிக்ஸடு சேலரி போனஸ்னே வரலாம் ஃபேஸ்லிப்பில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் வேல்யூனே கொடுத்துக்கலாம். ஏன்னா போனஸ் வந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு முறை தான் தருவாங்க. அதனால் அது யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதனால் யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ காம்பவுண்டட்னா கால்குலேட் பண்ணுறது, யூசர் டிஃபைன்னா அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறது. ஃப்ளாட் ரேட்னா எல்லா மாதத்துக்கும் ஒரே ரேட்டு. அட்டண்டன்ஸ்னா அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி வர்றது. சரியா? இப்போ யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அப்படின்றதும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி. இதுவும் ஃபிக்ஸடு தான். இதுவும் சேலரி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ப்ரொடக்ஷன். ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னா அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க ஓவர் டைம் அப்படின்றத வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ இது எல்லாமே ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது எம்ப்ளாயோட டிடக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு கேண்டியன் டிடக்ஷன். இது வந்து டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய். இது வந்து கரண்ட் அசெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதை கம்பெனி எடுத்துக்குவாங்க, அவங்க அப்புறம் திரும்ப அதை கேண்டீனுக்கான பொருளை வாங்கி இது பண்ணுவாங்க, அதில் ஒரு லாபம் கூட அவங்க பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட்டாகவே கொடுத்துக்கலாம். மந்த்லி இவ்வளோ அவங்க ஆப்சண்ட் ஆனாலும் சரி வந்தாலும் வரலனாலும் ஃப்ளாட் ரேட்டு, ஏன்னா அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்க பர் மந்த்துக்கு அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்தது சேலரி அட்வான்ஸ். இது வந்து டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் தான். சேலரி அட்வான்ஸ்னே வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து டிடக்ஷன், எம்ப்ளாய் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்டேட்டரி டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட் 12% அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து 12% பிடிக்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், அதாவது கம்பெனியும் 12% வந்து நம்மளுக்காக ப்ராவிடென்ட் ஃபண்டை கொடுப்பாங்க. சரியா? அதனால் 2 பிஏ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய் ஸ்டேட்டரி டிடக்ஷன், டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்னு நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பே ஸ்லிப்பில் வந்து என்ன அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்படி தான் இப்போ பே ஸ்லிப்பில் நமக்கு வரணும் அப்படின்னு. நார்மல் ரவுண்டிங் 1. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பேல மட்டும்தான் எடுப்பாங்க. இது வந்து பர்சன்டேஜ் 12 இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ மறுபடியும் பிஎஃப் அட் 12% எம்ப்ளாயர்
எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டரி எம்ப்ளாயர்ஸ் ஸ்டேட்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனே வச்சுக்கலாம், இல்லை சேலரியிலே வச்சுக்கலாம் நீங்கள், ஏன்னா அது அவங்களுக்கு தான் திரும்ப போகும் இல்லையா. இது வந்து அஃபெக்ட் நெட் சேலரியில் வரணும், அதாவது பே ஸ்லிப்பில் வந்து இது வரணுமா வேணாமா அது நோன்னு வச்சுக்கோங்க. சாரி, நார்மல் ரவுண்டிங் ஒரு பர்சன்டேஜ், ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா பேசிக் பே, பேசிக் பேலேருந்து அதே தான் பர்சன்டேஜ் 2. அதாவது இது வந்து கம்பெனி நம்மளுக்காக கொடுக்கும். சரியா, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிஎஃப் பற்றி நல்லா தெரியல அப்படின்னா பிஎஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் பாருங்கள். நானும் என்னுடைய சேனல்லேயே நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா 2 பிஎஃப் நான் கொடுத்துருப்பேன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுங்கிறது நம்மளோட சேலரி இப்போ 10,000 வாங்குறோம்னா அதில் 12% 1200 நாம கொடுப்போம், நம்ம சேலரிலேருந்து பிடிச்சிருவாங்க. அதே 1200 கம்பெனி நம்மளுக்காக நம்ம பேரில் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம அந்த கம்பெனி விட்டு வெளியே வரும்போது நம்ம அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இஎஸ்ஐ. இஎஸ்ஐ அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். நம்ம வேலை செய்யும் பொழுது ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம வேலைக்கு போகும்போதோ வேலையை முடிச்சுட்டு வரும்போதோ ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுது இல்லை ஏதோ சம்திங் நடந்துடுது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது நம்மளை அப்பாயின்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட்டு என்ன எவ்வளோ வரும், இஎஸ்ஐ எவ்வளோ வரும் அப்படின்றதுலாம். பட் ஆனால் இது ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் தான் நீங்கள் கிளைம் பண்ணலாம், சும்மா இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. பிஎஃப் வந்து திரும்ப நம்ம கடைசியாக கம்பெனி விட்டு வெளியே வரும்போது தருவாங்க, இஎஸ்ஐ வந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் வரும்போது தரமாட்டாங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இஎஸ்ஐ அட்டு 0.75, அதாவது 0.7, இது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டரி டிடக்ஷன். இதுவும் நீங்கள் இது ஒரு டேக்ஸ்ன்னு சொல்லிட முடியாது, அதனால் நீங்கள் கரண்ட் லைபிலிட்டிஸ் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா, இதுவும் பேசிக் பேலேருந்து தான் வரும். பர்சன்டேஜ் 0.75%. ஓகேவா. அடுத்தது அதேமாதிரி இஎஸ்ஐ 3.25% அட்டு 3.25%. இது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இது வந்து ஸ்டேட்டரி கான்ட்ரிபியூஷனில் வைக்கலாம். இதுவும் நீங்கள் எப்படி சேலரியில் கூட போட்டுக்கலாம். நார்மல் ரவுண்டிங் 1, ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா பேசிக் பர்சன்டேஜ் 3.25%. இது வந்து கம்பெனி நம்மளோட சேலரி எவ்வளவோ அதில் 3.25% வந்து கம்பெனி அமௌண்ட்டை கொடுப்பாங்க, நம்ம சேலரிலேருந்து பிடிக்க மாட்டாங்க. இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஃப் போட்டாச்சு, இஎஸ்ஐ போட்டாச்சு. அடுத்தது என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எதுவும் பர்சன்டேஜ்லாம் கிடையாது. நீங்கள் எம்ப்ளாயி ஸ்டேட்டரி டிடக்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு எவ்வளோ வரணும், நம்ம சம்பளத்துலேருந்து எவ்வளோ வந்து பென்ஷனுக்காக ஒதுக்கலாம் அப்படின்றது நம்மளாக கொடுத்துக்கிறது தான். ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பேசிக் பேலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நான் சும்மா ஒரு 15% வந்து அதில் நான் ஒதுக்கிக்கிறேன். இது எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து நார்மலாக கொடுக்கறது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இது ஸ்டேட்டரி எம்ப்ளாயி டிடக்ஷன், டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. நார்மல் ரவுண்டிங் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் எல்லாமே வரும். பேசிக் பே, ஆடு ஹெட், போனஸு, ஆடு ஹெட்டு, கன்வென்சி, ஆடு ஹெட் கொடுத்துக்கிறேன். டிஏ அதுவும் வரும். அடுத்தப்புறம் ஹச்ஆர்ஏ அதுவும் வரும். டிஏ வரும், ஹச்ஆர்ஏ வரும், ஓவர் டைம் அதுவும் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டலாக கூட்டி அவங்க வந்து இப்போ ஒரு 20,000 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். 21,000 வச்சுக்கோம். 21,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ஒரு நபர்கிட்டேருந்து ஒரு வருஷத்துக்கு 2,500 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது, அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும். ஸோ 21,000 ரூபாயிலேருந்து வாங்குறாங்கன்னா ஒரு 20 ரூபா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். 20 ரூபா, 26லேருந்து ஒரு 35,000 வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னா 35 ரூபா. 35,000 ரூபாயிலேருந்து ஒரு 50,000 வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா. 50,000 ரூபாய்க்கு மேலே 75,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 அப்படின்னு வச்சு 75 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து 90 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுத்துக்கலாம். இது எக்ஸாக்ட் கிடையாது, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். நான் ரியல் டைமில் பண்ணும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க. இப்படி என்ட்ரி பண்ணணும் சரிங்களா. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மட்டும் நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணத்துக்கும் போடணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த டேக்ஸ் கட்டுவோம் நம்ம. இது ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம எல்லா பே ஹெட்ஸுமே என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது கூட இந்த எஜுகேஷனல் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எல்லாமே ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸில் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு இது பார்ப்போம். இப்போ பே ஹெட்ஸை நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரி வேணும். அப்படி ஃபைனலாக நம்ம கேட்டகிரி குரூப் எம்ப்ளாய்ஸ் எல்லாமே பண்ணணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இங்கே வந்து பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேட்டகிரி எடுத்துங்களேன். கேட்டகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி கேட்டகிரி ஒன்றே இருக்கும். இது வந்து இப்போ நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இப்போ தமிழ்நாடு பிரான்ச்சு, தமிழ்நாடு ஸ்டேட்டு, கேரளா, டெல்லி, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அங்கங்கே எல்லா யூனிட்லையுமே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும். அதனால் அப்போ நீங்கள் தமிழ்நாடு அதுக்குள்ளே அக்கௌண்ட்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டும், டெல்லி அதுக்குள்ளே, அப்புறம் கர்நாடகா அதுக்குள்ளே வரும். அந்த மாதிரி பெரிய லெவலில் கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டகிரி அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் குரூப் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா குரூப் கொடுக்கும்போது கேட்டகிரி வந்து பிரைமரி காஸ்ட் கேட்டகிரினே கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுங்க. இதில் வந்து டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குதா, இதை வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. இது எதுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எப்படி சேலரி கொடுப்பாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சால் கண்டிப்பாக இவங்களுக்கு இவ்வளோ தான் லிமிட் சேலரி, இதுக்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்றதுனால நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு அவங்க எல்லாருக்குமே இதே சேலரி தான் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு வரும்போது அப்படியே காப்பி பேஸ்ட் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 30,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேவா. அடுத்தது டிஏ. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணிடுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கும். ஹச்ஆர்ஏ 40% எடுத்துக்கும்.
அடுத்தது கன்வென்சி ஃப்ளாட் ரேட் அப்படின்னா இது வந்து ஒரு 3000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது போனஸு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஓவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வேலை செஞ்சாங்கன்னா 350 ரூபா அப்படின்றத வச்சுக்கோம். நம்ம வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். அடுத்தது டிடெக்ஷன், கேண்டீன் டிடெக்ஷன் ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். சேலரி அட்வான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து யூசர் டிபெண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, எம்ப்ளாயி, இதெல்லாம் இந்த எம்ப்ளாய்க்கு எலிஜிபிலிட்டி, இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டி, என்பிஎஸ் எலிஜிபிலிட்டி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. சரியா? இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உள்ளது, அதனால் நான் இதெல்லாம் கொடுத்துட்டு இப்படி நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கும் அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு கிடையாது, கொடுக்கலன்னா கூட அப்படி விட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போ டிபார்ட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணும்பொழுது இங்கே நீங்கள் ப்ரைமரி கேட்டகரி கொடுத்துக்கோங்க. நேம் இங்கே கேட்குது இல்லையா, நேம் கேட்கும் பொழுது ஒரு நேம் வந்து நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா வேல்முருகன் அப்படின்ற ஒரு பேரை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் ஜாயினிங் என்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அதுலேருந்து, ஏன்னா அதுக்கு அந்த டேட் ஆஃப் ஜாயின் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி போய் நம்ம சேலரி போட்டோம்னா அவங்களுக்கு வராது, அதுக்கு அந்த டேட்டுக்கு அப்புறம் போட்டால் தான் வரும். இப்போ இங்கே டிஃபென்ஸ் சேலரி டீட்டெயில்ஸ் கேட்கல, இது எஸ் கொடுங்க. இங்கே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னு வருதுல்ல, அதுலேருந்து வருமா காப்பி ஃப்ரம் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம அங்கே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அது அப்படியே வந்துடும். சரியா? இல்லை எனக்கு இது வேணாம், செல்ஃப் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா புதுசாக ஒன்று ஒன்றா இப்படி போடுற மாதிரி இருக்கும், அது ஒன்று. இல்லை காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி அப்படியே வந்துடும். சரியா? இப்போ இதுவே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நான் இப்படி கொடுத்துடலாம். இதுக்கு தான் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் கொடுத்தது. சரிங்களா? இப்போ நான் இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இந்த டீட்டெயிலெலாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்ச டீட்டெயில் தான். 101 பயோடாட்டாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். டெசிக்னேஷன் வந்து இவர் மேனேஜர் அப்படின்னா மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ்னா எக்ஸிக்யூட்டிவ், ஃபங்க்ஷன்னா பேமெண்ட், ஃபங்க்ஷன்னா அவர் என்ன வேலை செய்கிறார், பேமெண்ட் ப்ராசஸ், லொக்கேஷன் சென்னை, மேல், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நீங்களாக கொடுத்துக்கிறது தான் இது எல்லாமே. ஃபாதர்ஸ் நேம், இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், இது எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் நார்மலாக பண்ணிக்கோங்க. அவரோட பேன் நம்பர் நமக்கு தெரியும், பேன் நம்பர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தான் வரும். ஆதார் நம்பர், யூஏஏ நம்பர், பிஎஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும், அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சும்மா நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்தது இஎஸ்ஐக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அப்புறம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், கண்ட்ரி, எந்த கண்ட்ரி இஷ்யூ பண்ணாங்க, அதோட எக்ஸ்பிரி டேட்டு, விசா நம்பர், விசா எக்ஸ்பிரி டேட்டு, ஒர்க் பர்மிட் நம்பரு, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து சேவ் பண்ணிடுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது மணிமாறன் அப்படின்றவங்க, இவங்களும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ இவங்களுக்கு நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, இங்கே காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்ஸ் அப்படின்னா அது அப்படியே எல்லாமே வந்துடும். காப்பி ஃப்ரம் ப்ரெசன்ட் வேல்யூனாலும் இப்போ இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும். ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னா நீங்களே இப்போ கொடுத்துக்கலாம். பேசிக் பே இவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய். ஏன்னா அது இல்லை இவங்களுக்கு வேறு மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ, அடுத்தது ஹெச்ஆர்ஏ, கன்வென்சி,
கன்வென்ஸ் வந்து 2500. அடுத்தது போனஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் வந்து 350 ரூபா பர் ஹவருக்கு. அப்புறம் கேண்டீன் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா, ஒரு 20,000 வந்துச்சா, 2000 ரூபா. அதுக்கப்புறம் சேலரி அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா சேலரி அட்வான்ஸ், இஎஸ்ஐ, இது என்பிஎஸ், பிஎஃப், இது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னா இப்படியும் நீங்கள் ஒரு 102. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம பண்ணமே நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா டைம் ஆகும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்ததான் இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர்த்த நான் க்ரியேட் பண்ணிட்டேன். மூணாவதாக ஒரு பேர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். யார் அப்படின்னா ஏமலதா அப்படின்றவங்கள ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறேன். இவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு வந்து நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ காப்பி ஃப்ரம் அப்படின்னா இங்கே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இல்லையா, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கல. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சேலரி டீட்டெயிலாம் நம்ம அங்கே ஆட் பண்ணலை. அதனால் காப்பி ஃப்ரம் குரூப் அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வேறு குரூப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பில் இருக்கிறத இது கொண்டு வரலாமா அப்படிங்கிறது தான் கேட்குது. அது வேணும்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பேசிக் பே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி டிஏ, ஹச்ஆர்ஏ, கன்வென்சி 2000, போனஸ், ஓவர் டைம் 350 ரூபா ஒரு ஹவருக்கு. கேண்டீன் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2500. அப்புறம் நார்மலாக சேலரி அட்வான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இஎஸ்ஐ இதெல்லாம் அப்படியே நீங்கள் நார்மலாக என்ட்ரி பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இப்போ இது மாதிரி நான் வந்து இவங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா, 103 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இது கண்ட்ரோல் ஏ சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து சத்யா அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதேமாதிரி சேலரி. இப்போ காப்பி ஃப்ரம் அதர் குரூப்ஸ் அப்படின்னா இதை அப்படியே கொடுத்துக்கலாம். சரியா, இதை அப்படியே கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் ஏ சேவ் பண்ணிக்கிறேன். 104. இப்போ இது எல்லாமே இப்போ 4 எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வவுச்சருக்கு வந்துட்டோம். வவுச்சருக்கு வந்துட்டு பேரோல் வவுச்சருக்கு வரோம். பேரோல் வவுச்சர் கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுங்க, அட்டண்டன்ஸ் வவுச்சர்ஸ் வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணி டேட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது 31/5 அப்படின்னா அந்த மாதத்துக்கான சேலரியாக நம்ம போட போகிறோம். அதுக்கான அட்டண்டன்ஸை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேல்முருகன் இவர் வந்து என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 நாளுக்கு 24 நாள் அப்படியே வந்திருக்காரு. அடுத்தது எம்ப்ளாயி நம்பர் 2 மணிமாறன் ப்ரெசண்ட், இவர் 25 நாள் தான் வந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது 3 ஹேமலதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட், இவங்க 25 நாள் வந்திருக்காங்க. அடுத்தது சத்யா, இவங்களும் ப்ரெசண்ட்டு 24 நாள் வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இவங்க எல்லாமே நம்ம இது பண்ணுறோம். இப்போ அடுத்தது இன்னொரு என்ட்ரியாகவும் போகலாம், இல்லை இதுலேயே கண்டினியூவாகவும் போகிறதாலும் போகலாம். அடுத்தது வேல்முருகன் ஓவர் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எம்ப்ளாயி நம்பர் 2. இப்போ இது வந்து எல்லா எம்ப்ளாயிக்கும் போடணுமா அப்படின்னா நம்ம மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இப்போ நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் இப்போ பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸுக்கு வந்து டிவைஸ் வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் டிவைஸு. அது மூலயமா கூட நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இப்போ என்னால் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா என்கிட்ட அட்டண்டன்ஸும் கிடையாது, டிவைஸும் கிடையாது. அதனால் நான் மேனுவலாக போட்டு காட்டுறேன். மணிமாறன் இவங்க வந்து ஓவர் டைம் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்தது எம்ப்ளாயி நம்பர் இவங்க ஒரு 3 மணி நேரம் பார்த்துருக்காங்க. அடுத்தது சத்யா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இது தனித்தனியாகவும் போடலாம், ஒரே இதாகவும் போடலாம். போட்டு இதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது
பேரோல் வச்சருக்கு வாங்க. பேரோல் வச்சர் வந்துட்டீங்க அப்படின்னா கேஷ் இங்கே வந்து ஆல்ட் ஏ கொடுங்க. ஆட்டோ ஃபில் கேட்கும். சேலரி டேட்டு கரெக்டாக வந்துச்சு. கேட்டகரி இங்கே வந்து ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துடும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடும். நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். எம்ப்ளாயி நேம் மட்டும் வரணுமா, நம்பர் எம்ப்ளாயி ஐடி வரணுமான்னு கேட்குது. இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள். நான் இதை வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பேசிக் பேனா 25,000 சொல்லியிருந்தோம். அவங்க எத்தனை நாள் ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லெஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி டிஏ ஹச்ஆர்ஏ அதுலேருந்து அந்த பர்சன்டேஜ்லாம் கால்குலேட் ஆகி வந்திருக்கு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இது எல்லாமே என்பிஎஸ்ஸு பிஎஃப் எல்லாமே கான்ட்ரிபியூட் இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 50 ரூபா. இந்த மாதிரி வேல்முருகன் மணிமாறன் இவங்க 2 பேருக்குமே வந்துருச்சு. ஓகேவா. இப்போ அடுத்தது நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போட்டோம் இல்லையா, அதேமாதிரி பேரோல் வச்சருக்கு போகிறோம். ஆல்ட்டு F4 பேரோல் வந்துச்சு இல்லையா, இதில் மறுபடியும் ஆல்ட்டு ஏ கொடுக்குறேன். சேலரி அதேமாதிரி இது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேம் கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோம், அப்படியே என்ட்ரி பண்ணுறோம். அப்படியே வந்துடுச்சு இல்லையா. இப்போ இங்கே இவங்களுக்கு வந்து பாருங்கள், இவங்களுக்கும் அதேமாதிரி எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடுச்சு. இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். இவ்வளோ தாங்க பேரோல். இப்போ நீட்டாக சேலரி வந்துடுச்சு. இப்போ இவங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, டிஸ்பிளேக்குள்ளே போங்க. பேரோல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோல். இதில் நிறைய ரிப்போர்ட் இருக்குது. இதை நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் சும்மா பே ஸ்லிப், சிங்கிள் பே ஸ்லிப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனோட பே ஸ்லிப்பை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் நீட்டாக வந்திருக்கும். அவங்களுடைய எம்ப்ளாயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அவங்க எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்றது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா இவங்களோட சேலரி. நம்ம காலண்டர் பீரியடுன்னு கொடுத்தோம் இல்லையா, அதனால் 30 நாள்னு எடுத்துக்கிச்சு. அதில் 4 நாள் லீவுங்கிற மாதிரி கணக்கு பண்ணி இவங்களுக்கு 25,161 ரூபா சேலரி கொடுத்துருக்கு. டியர்னன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, கன்வென்ஸு, ஓவர் டைம் இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. மொத்தமாக 44,252 ரூபா இவங்களோட கிராஸ் சேலரி. டோட்டல் ஏர்னிங்ஸ் அதேமாதிரி டோட்டல் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்க 9,531 ரூபா வந்துருக்கு. நெட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,720 ரூபா இவங்களோட சேலரி, இந்த மாதத்தோட சேலரி. இது மாதிரி உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதான் சேலரி பில்லாகவும் இதை எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் நீட்டாக. எவ்வளோ நீட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. இதே நீங்கள் தனியாக போடணுன்னா உங்களுக்கு சேலரி பில் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இன்னும் நல்லா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம். மல்டி பே ஸ்லிப் அப்படின்னா ஆல் ஐட்டம்ஸ். இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இது எல்லாமே இங்கே வந்துடும். இது ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கும். அவங்களோட எம்ப்ளாயி நம்பர், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், அமௌண்ட்டு என்னன்னு போயிட்டே இருக்கும். அதனால் இது பண்ண வேண்டாம். அடுத்தது பே ஷீட்டு. இது மாதிரி பாருங்கள், இது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணதுனால அவங்களோட எல்லா டீட்டெயிலும் வரிசையாக 1 by 1 ஆகும். இதில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்களாவே ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கே தெரியும். பேசிக் பே மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கோம், யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றது. அதேமாதிரி பே அட்வைஸ் இது வந்து பிரிண்ட் எடுக்கிறது. அடுத்தது வந்து பேரோல் ரிஜிஸ்டர், எப்போ எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணி எத்தனை பேரோல் வவுச்சர் போட்டிருக்கோம் அப்படின்றது. நம்ம 2ஆக போட்டோம் இல்லையா, அதனால் 2 வவுச்சர் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொஃபைல், ஆல் ஐட்டம்ஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட ப்ரொஃபைல் எல்லாம் ஃபுல்லாக வந்துடும். டெசிக்னேஷன், ஜாயிண்ட் அப்டேட் எல்லாமே வந்துடும். நம்பர் வரிசையாக நீங்கள் இந்த பக்கமும் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் போய். இது மாதிரி இதுதான் வந்து அவங்களோட ப்ரொஃபைலு. இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதான் வந்து ஈஸியாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேலரி போட்டிங்கன்னா ஒரே செகண்டில் உங்களால் சேலரி போட முடியும். ஓகே, பேரோல் வந்து கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.